அறநிலையத்துறை நிர்வாக காரணங்களுக்காக 2 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதில் வடக்கு சென்னை, தெற்கு திருச்சின்னு 2 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் பாஸ்கரன் இணைந்திருக்கிறாரு. பாஸ்கரன், என்ன காரணம் சொல்றாங்க? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிர்வாக வசதிக்காக 2 மண்டலங்களாக துறை என்பது பிரிக்கப்பட்டு அதற்கு ஒரு அடிஷனல் கமிஷனர் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அதன் அடிப்படையில சென்னை ஒரு மண்டலமாக எடுத்துக்கொண்டால் அதுல சென்னையில காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர்லாம் ஒரு மண்டலமாகவும், அதே நேரத்துல திருச்சி அதன் அடிப்படையில அதுக்கு ஒரு அடிஷனல் கமிஷனர் நியமனம் செய்யப்பட்டு திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இதன் அடிப்படையில் 2 ஒரு அடிஷனல் கமிஷனர்கள் இந்த துறைக்காக கூடுதலாக நியமனம் செய்யப்பட்டு இவர்களுடைய மேற்பார்வையில மண்டலங்கள் வழியை பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்து சமய அறநிலையத்தினுடைய சொத்துக்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பு நடவடிக்கைகள், பொதுமக்களுக்கு தேவையான கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல இந்த 2 துறைகளாக பிரிக்கப்பட்டு அது கவனம் செலுத்துவார்கள். இதன் காரணமாக கூடுதல் 2 ஆணையர்களுடைய நடவடிக்கைகளுக்காக அவர்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய 2 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஒரு அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கோவில்கள், கும்பாபிஷேகம், அது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் கவனம் செலுத்துவதற்கும், கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும், கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த 2 மூத்த IAS அதிகாரிகளுடைய நியமனமும், அதே நேரத்தில் மண்டலங்கள் 2ஆக பிரித்து அதன் அடிப்படையில் நிர்வாக வசதிக்காக கூடுதல் கவனம் செலுத்தும் போது இந்து சமய அறநிலையத்துறையுடைய செயல்பாடுகளில் கூடுதலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக உருவாகும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு இதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்துள்ளது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.